அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். தை மாத ராசி பலன். கும்ப ராசினருக்கு ராசியில் ராகு, 2இல் சனி, 5இல் குரு வக்கிரம், 7ஆம் இடத்தில் கேது. விரய ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு தங்களுக்கு உள்ளது. குரு தங்களுக்கு தங்களுடைய மிதுனத்தில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் இனிய நிகழ்வுகள் நடைபெறும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உற்சாகமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்குகளை அடைவீர்கள். சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்தில் ஏற்படலாம். இந்த நேரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் அவர் உச்சம் பெறுவது யோகம்தான். தொழில் வளர்ச்சியும் தொகை வரவில் திருப்தியும் ஏற்படும். விலகி சென்ற உடன்பிறப்புகள் தங்களை தேடி வருவர். மேலும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்யும் ஆற்றல், திறமை தங்களுக்கு வந்துவிடும். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது போன்ற சுபகாரியங்கள் நடைபெறலாம். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். ராசியை பொறுத்தவரை தன லாபாதியானவர் குரு. அவர் வக்கரம் பெற்றிருப்பதால் வருமானத்தில் பற்றாக்குறை ஏற்படும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சி தாமதப்பட்டாலும் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக அமைதி காணலாம். குருவின் பார்வை நல்ல இடங்களில் பதிகிறது. பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அனைத்தும் அகலலாம். தடை கற்கள் அனைத்தும் படிக்கற்களாக மாறும் நேரம் இது. எந்த வழியிலும் உங்களுக்கு வரவேண்டிய தொகை வந்து சேரும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். பாக பிரிவினை சுமூகமாக முடிவுக்கு வரும். பங்காளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். பழைய கூட்டாளிகள் தங்களுடன் வந்து இணைந்து நல்லபடியாக இருப்பர். புதன் இந்த மாதம் ஜனவரி 29ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும். இந்த நேரத்தில் நன்மை தீமை கலந்தே நடைபெறும். பிள்ளைகள் வழியில் மேன்மை உண்டு. அவர்களின் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். பெண் பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலர் பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு. சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறலாம். அடுத்து பிப்ரவரி 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து பேர்ச்சியாகி தங்களுடைய கும்பராசிக்கு வருகிறார். அவர் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது தாய் வழி ஆதரவு கிடைக்கும். படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். வாழ்க்கை தேவை படிப்படியாக பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். வீடு வாங்கி குடியேறும் யோகம் தங்களுக்கு உண்டு. தொழிலில் சேர்ந்த பணியாளர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவர். வெளிநாடு சென்று பணிபுரிய ஆசைப்படுபவர்களுக்கு தற்போது முயற்சி செய்யலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தேடி வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவுபடுத்தும் எண்ணம் தற்போது உண்டு. கலைஞர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் தேடி வரலாம். மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். பொங்கலோ பொங்கல்.